அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தனது தேவையை விட அதிகமான அளவு மக்களிடம் யாசகம் கேட்பவன் மறுமை நாளில் தனது முகத்தில் சிறிதளவும் தசை இல்லாதவனாக வருவான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1474. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாசகம் கேட்பது கூடாது. யாசகம் கேட்பது சுயமரியாதைக்கு எதிரான செயல். யாசகம் கேட்டு அதன் மூலம் தன்னுடைய வறுமையை மக்களிடம் வெளிப்படுத்துபவனை அல்லாஹ் தொடர்ந்து வறுமையிலேயே விட்டுவிடுவான் என்ற கருத்தில் ஏராளமான ஹதீஸுகள் ஒருபுறம் இருந்தாலும், குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக சிலருக்கு யாசகம் கேட்க வேண்டிய வாய்ப்பையும் அனுமதியையும் இஸ்லாம் வழங்குகிறது. அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டவர்கள் யாசகம் கேட்கும் பொழுது தேவையின் அளவுக்கு மட்டும் கேட்க வேண்டுமே தவிர, அளவு கடந்து யாசகம் கேட்டால் மறுமையில் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. எனவே அல்லாஹுவை அஞ்சியவர்களாக, அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வதன் மூலமாகவே நம்முடைய மறுமையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.